இந்த மண்ணில் பல மன்னர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் மக்களின் மனங்களில் மன்னனாய் வாழ்ந்தவன் ஒருவன் மட்டுமே. அவன் பெயர் வள்ளல் பாரி. பரம்புமலை, மேகங்கள் குடியிருக்கும் மலை. வாழ் பிடித்த கைகளுக்கு பதிலாக கருணை கொண்ட இதயம் ஆட்சி செய்த மலை. அந்த மலைக்கு அரசன் பாரி. பசி என்று வந்தவனிடம் யார் என்று கேட்காதவன், வலி என்று வந்தவனிடம் எங்கு என்று விசாரிக்காதவன். வந்தவன் போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. இதுதான் பாரியின் சட்டம். ஒரு நாள் காற்றில் சாய்ந்து தாங்க யாருமில்லாமல் ஒரு முல்லைக் கொடி வாடியது. அதை பார்த்த பாரி சொன்னான், இது செடியில்லை, ஒரு உயிர். அந்த க்ஷணமே அரசனின் பெருமை. அரச தேர் முல்லைக்கே தானமாக கொடுத்தான். அதனால்தான் இந்த உலகம் சொல்கிறது, முல்லைக்கே தேர் கொடுத்த வள்ளல். இந்த கொடை மூவேந்தர்களுக்கு பொறாமையாய் மாறியது. சோழன், சேரன், பாண்டியன் மூவரும் சொன்னார்கள், பாரி எங்களுக்கு கீழ்ப்படிந்தால்தான் அவன் உயிரோடு இருக்கலாம். நான் மன்னனாக வாழவில்லை, மகனாக வாழ்கிறேன். அடிமையாய் வாழ்வதை விட மரணமே மேல். நேரடிப் போரில் வெல்ல முடியாதவர்கள் வஞ்சகத்தால் வென்றார்கள். பாரி பரம்புமலையில் வீழ்ந்தான். ஆனால் உடல் வீழ்ந்தது, புகழ் விழவில்லை. மன்னன் மறைந்தான், மனிதநேயம் மறையவில்லை. பொன் கொடுத்தவர்கள் பலர், நிலம் கொடுத்தவர்கள் சிலர். ஆனால் மனித நேயத்தை கொடுத்தவன் வள்ளல் பாரி.